தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தாவேக விஜயனுடைய தாக்கம் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும், அவர் பிற கட்சிகளை வீழ்த்தி வெல்வாரா அல்லது அவர் வீழ்த்தப்படுவாரா என்பது பற்றிய பதிவு இது. ரெண்டாயிரத்தி 26 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் இன்று மாலையுடன் பிரச்சாரம் போகிறது. தலைவர்கள் உச்சகட்ட பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. தகிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாத அவர்கள் மக்கள் சேவைக்காக ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரத்தை மிக முனைப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அணி, அதிமுக அணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி 4 முனை போட்டி இங்கு உருவாகி இருக்கிறது. நாம் முந்தைய பதிவுகளில் சொன்னது போல இந்த 4 முனை போட்டி என்பதில் பலருக்கும் உடன்பாடு இல்லாமல் போகலாம். ஆனாலும் கூட இதுதான் அணி என்று பார்க்கின்ற பொழுது இந்த 4 பேர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்களாக அடையாளம் காணப்பட்டு தலைவர்களாக அவர்கள் மக்களால் அல்லது அந்த கட்சியினரால் அங்கீகரிக்கப்பட்டு களத்தில் நிற்கிறாங்க. அதுதான் முக்கியம். இந்த பதிவில் நாம் முக்கியமாக வேறு எந்த தேர்தல் என்று நாம் சொல்வது சமீப காலங்களில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும் அல்லது சட்டப்பேரவை தேர்தல் ஆகட்டும், அந்த தேர்தலில் இல்லாத ஒரு மாறுபட்ட தேர்தலாக இது இருக்கிறது என்று விமர்சகர்கள் சொல்கிறார்கள். அரசியல் பார்வையாளர்கள் தங்கள் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே 2026 முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒன்று என்ற ஒரு கருத்தை வைக்கிறார்கள். காரணம், இங்கு புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி இங்கே வந்துள்ளது. இந்த கட்சி என்பது 10ஓடு 11 அப்படின்னு சொல்ல அந்த மாதிரியான ஒரு கட்சியாக இல்லாமல் பிரபலமான ஒரு நபர் மக்களிடம் தன்னுடைய சினிமாவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ரசிகர் வட்டத்தை பெற்ற ஒருவர் தொடங்கிய ஒரு கட்சி. அதனால் அது ஒரு தாக்கத்தை அல்லது ஒரு பாதிப்பை இந்த தேர்தல் களத்தில் ஏற்படுத்தக்கூடும் என்ற அடிப்படையில் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அவர்கள் கருதி இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிய விஷயங்கள் தான். இப்போ களத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கார். அதாவது மார்ச் 15 நமக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-36 நாட்கள் அந்த பிரச்சாரத்திற்கான அந்த காலகட்டம் என்பது. அதற்கு முன்பே நடந்த பிரச்சாரங்கள்லாம் வேலை, தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 30-36 நாட்கள். இந்த பிரச்சார களத்தை விஜய் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இந்த 36 நாட்கள் கிட்டத்தட்ட 12லிருந்து ஒரு 13 நாட்கள் தான் அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான பிரச்சாரமாக அமைந்திருக்கிறது. மற்ற நாட்களில் அவர் மக்கள் சந்திப்பையோ பிரச்சாரத்தையோ நிகழ்த்தவில்லை. அதற்கு காரணமாக சொல்லப்படுவது காவல்துறையிலிருந்து அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டாலும் கூட அந்த நேரங்களில் என்ன மாதிரியான வியூகங்கள் அங்கே செய்யப்பட்டது, தமிழக வெற்றி கழகம் என்ன செய்தது அப்படிங்கிற சில கேள்விகளும் இருக்குது. இப்போ மற்ற நேரங்களில் அவர் எப்படி இருந்தார், எப்படி மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினார், எவ்வளவு பேர்கிட்ட பேசினாரு அல்லது காணொலி மூலமாக எல்லாம் பேச இதெல்லாம் தெரியும். ஆனால் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட அவர் 24 நாட்கள் களத்திலேயே இல்லை. நேரடி களத்தில் நாம் சொல்வது நேரடியாக மக்கள் சந்திப்பில் அவர் ஈடுபடலை, சரியாக இந்த களத்தை அவர் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை அல்லது விமர்சனம் வைக்கப்படுகிறது. அவர் எப்படி எடுத்துக்கொள்கிறாருங்க வேற, அவருடைய சூழ்நிலை அதெல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது. ஆனால் உண்மையை தான் 36 நாட்கள்ல அவர் கிட்டத்தட்ட 24 நாட்கள் களத்தில் அவர் நேரடியாக மக்கள் சந்திப்பை நிகழ்த்தவில்லை. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் பாணி, இது என்ன ஒரு பிரச்சார பாணி என்ற ஒரு விமர்சன பார்வை வைக்கப்படுகிறது. ஆனால் எவ்வளவு இடைவெளி விட்டு வந்தாலும் சரி, இன்னொரு புறம் எவ்வளவு இடைவெளி விட்டு அந்த பிரச்சாரம் செய்தாலும் சரி, எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் சரி, அவருக்கு திரளுகின்ற அந்த கூட்டம் என்பது ஒவ்வொருவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பது நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. நிறைய சொல்லலாம், எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா அல்லது ஒவ்வொரு நடிகர்களையும் குறிப்பிட்டு சொல்லி அவருக்கு வராத கூட்டமா இவருக்கு வராத கூட்டமா என்று சொல்லி ஒரு சமாதானத்திற்காக சொன்னாலுமே கூட எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள், எதிரணி என்று சொல்வது தாவேக்கவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக அணியோ அல்லது அதிமுக அணியோ அல்லது நாத்தாக்க என்று நாம் தமிழர் கட்சி, இவர்கள் இந்த கூட்டத்தினை விமர்சனம் செய்து கொண்டே ஒரு ஆச்சரியத்தோடும் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். இது ஒருவேளை வாக்குகளாக இந்த கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்படவில்லைன்னு சொல்ல முடியாது, ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அதற்கு அவர்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த அமைச்சர்கள் நிலையில் இருக்கக்கூடிய அந்த
திமுக இருக்கக்கூடிய தலைவர்களாகட்டும், இல்லை அதிமுக இருக்கக்கூடிய அதிகம் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களாகட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகட்டும், அந்த கடும் விமர்சனத்தை அவர்கள் அடுத்தடுத்து வைப்பதற்கான காரணங்களாக அமைந்தது இந்த வரவேற்பு அவர்களை ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படி போன்ற ஒரு கூட்டமாக தெரிகிறதே அப்படிங்கிறது ஒரு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஏளனமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொன்னாலும் கூட அப்படி ஏளனமாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த தொண்டர்கள் அல்லது அவர்கள் பாணி சொன்ன ரசிகர்கள் வாக்களித்தார்களா என்ன பண்றது? இவருக்கு தான் என்னுடைய வாக்கு என்று சொல்லி தவறாமல் மற்ற தேர்தல்கள் எல்லாம் கூட வாக்களிக்கணுமா வேண்டாமா என்று இருந்தவர்கள் கூட வாக்களித்து விட்டால் முழுமையான வாக்கை பதிவு செய்து விட்டால் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்து விடும் அல்லவா அப்படிங்கிற ஒரு அப்போ பிரச்சார பாணி மேல குற்றச்சாட்டு இருக்கு. அவருடைய கொள்கை செயல் திட்டங்களை விளக்குகின்ற பொழுது விமர்சனத்துக்கு வருது. வந்தாலும் கூட இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அவர் மீதான ஒரு அச்சம் இருக்கிறது நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியா அவருடைய பிரச்சாரத்துல சொன்ன குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு பெரிய புது மாதிரியான பிரளயத்தை ஏற்படுத்துற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் சொன்னார்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா அவர் பேச்சுக்கள் எல்லாமே திமுக மீதான அந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே சொன்னதை வேற வேற வார்த்தைகள்ல வேற வேற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ரசிக்கும்படியா சொன்னாரே தவிர புதுமையாக புதிய குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரியான எதுவுமே அவர் வைக்கல. அவர் செய்த மிக முக்கியமாக தொடர்ந்து பண்ண ஒரே விஷயம் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற விஷயத்த அவர் திரும்ப திரும்ப சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்த மக்களையும் அதை சொல்ல வச்சார். இது ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ 2 கூட்டத்தில் இல்லை எப்போவோ இல்லை, ஒவ்வொரு முறையும் அவர் கலந்து கொண்ட அந்த கூட்டங்களில் அதை நிலைநிறுத்தியிருக்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த களம்ங்கிறது வேற யாருக்குமான போட்டி அல்ல, இவர்கள் 2 பேருக்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்த மிக கவனமாக சிறப்பாகன்னு சொன்னால் அவருக்கு ஆதரவு நிலை இல்லைன்னு நம்ம சொல்லலை, அதை தொடர்ந்து அதை செஞ்சார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டு போறதில்லை. இது ஒரு பதிவை ஏற்படுத்தி இருக்குமானா உண்மையா களம் அப்படி இருக்கா இல்லையா, எப்போதுமே களம் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அவர் அதை செய்து கொண்டே இருந்தார், அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள், குறிப்பாக கரூர் சம்பவம் தொட்டு பல்வேறு விமர்சனங்கள் இன்னமும் இருக்கின்றன. குற்றச்சாட்டுகள் அது சம்பந்தமாக அவர் மீது தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி அவர் இங்கு காலகாலமாக இருக்கக்கூடிய அந்த கட்சிகளால், திராவிட கட்சிகள் என்பது அதிமுக, திமுக, அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்து சொல்கிறோம். அந்த கட்சிகளால் அவர் ஒரு ஒருங்கிணைந்த நிலையில ஒரு வீழ்த்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா, அல்லது இவர்களுக்கு இந்த கட்சிகளுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்குகளை அவர் பெற்று ஒரு ஒரு புதிய ஒரு அரசியல் வரலாற்றை படைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் ரொம்ப தெளிவாக தெரியலை அப்படிங்கிறதான் உண்மை. அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் இல்லை திமுக அணியினராகட்டும் ரொம்ப தெளிவாக அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக அவர்கள் சொல்வது விஜயே ஜெயிக்க முடியாது, அதனால தான் அவர் 2 தொகுதிகளில் நிற்கிறாரு, நம்பிக்கை உடையவர் ஒரே தொகுதியில் நிற்கணும், எதற்கு 2 தொகுதி, திருச்சி கிழக்கு பெரம்பூர், ஒன்று திருச்சி கிழக்கில் நின்னுங்க, உங்களுக்கு சென்னையில் ஆதரவு தளம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ பெரம்பூரில் மட்டும் இல்லைங்க, ஏன் 2 தொகுதி? ஒரு சென்னைக்குள்ள ஒரு மாநகரத்துக்குள்ள ஒன்று வரீங்க, திருச்சியில் 2ஆம் நிலை நகரமாக இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்களே ஏன் அப்படின்னா, தாவேக்காவில் உள்ளவர்கள் மட்டும் இல்லை, மற்ற வேட்பாளர்கள் மட்டும் இல்லை, தெரியாத முகங்கள் மட்டும் இல்லை, தெரிந்த முகமாக போற்றப்படக்கூடிய கொண்டாடக்கூடிய விஜயே கூட வெற்றி பெற முடியாது என்ற ஒரு பார்வையை திமுக ஆதரவாளர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை சார்ந்தவர்களும் அவர் மீது விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு குழப்பமான ஒரு நிலைதான். எப்படி அந்த வாக்குகள் சேரப்போகிறது, எவ்வளவு கணிசமான வாக்குகள் வரப்போகிறது பொறுத்து அந்த முடிவுகள் இருக்கும். ரொம்ப முக்கியம் அதான் ஆதரவு தளம், இதெல்லாம் தாண்டி அது எப்படி அந்த வாக்குச்சாவடிக்கு உள்ள
அவருடைய ஆதரவு தளத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது மாற்றத்தை வேணும்னு நினைக்கக்கூடியவர்களோ அல்லது இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று எல்லா தரப்புமே சொல்கிறேன். இப்போ திமுக ஆட்சி தொடரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது இவர்கள் வேண்டாம் டிவிக்கே வரட்டு நினைக்க, இந்த எல்லாருமே இவர்கள் அனைவரும் ஒரு முழுமையான வாக்குகளை செலுத்தும் போது தான் இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். வாக்கு சதவீதம் குறைகின்ற பொழுது அது வந்து சரியான ஒரு முடிவை தராது. அதே நேரத்தில் அதிகமான நினைத்ததை விட வாக்கு சதவீதம் அதிகமாக வந்தாலும் அது வேறு விதமான சில முடிவுகளை கொடுக்கக்கூடும். காத்திருப்போம் மே 4ஆம் தேதி வரை. நன்றி, வணக்கம்.